அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மார்ச் 16 மார்ச் 20 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். இந்திய ரிசர்வ் வங்கி RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் டிஜிட்டல் முன்முயற்சிகளான சாரதி மற்றும் பிரவாக் ஆகியவற்றிற்காக 2025 ஆண்டிற்கான டிஜிட்டல் உருமாற்ற விருது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டை வென்றுள்ளது. இந்த விருதை இங்கிலாந்தின் லண்டனில் உள்ள மத்திய வங்கி வழங்கியது. ஜனவரி 2023 துவங்கப்பட்ட சாரதி அமைப்பானது RBI ஊழியர்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக சேமித்து பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. அதேபோல் மே 2024 துவங்கப்பட்ட பிரவாக் என்ற அமைப்பானது வெளிப்புற பயனர்கள் ஒழுங்குமுறை விண்ணப்பங்களை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்க அனுப்புகிறது. இந்த முயற்சிகள் காகித அடிப்படையிலான சமர்ப்பிப்புகளை பயன்பாட்டை குறைத்துள்ளது என்பதால் இவ்விருது RBIக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூரு நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம் பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளது. இது குழாய் குடிநீர் வழங்கல் மேலாண்மை அமைப்பிற்காக நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தரநிலைகள் பணியகத்திடம் இருந்து சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் நீர் வாரியமாக உருவெடுத்துள்ளது. இது BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான், கனடா ஆகிய 5 நாடுகள் மூலம் 1998 இயங்கி வருகிறது. 2000 இருந்தே அங்கு விண்வெளி வீரர்கள் பல ஆய்விற்காக சென்று வருகின்றனர். அதேபோல் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலமானது மனிதர்களை விண்வெளிக்கு ஏற்றி சென்று திரும்ப வருவதற்கு ஏற்றாற்போல வடிவமைக்கப்பட்டது. அதை பரிசோதிப்பதற்காக 5 ஜூன் 2024 அன்று நாசா விண்வெளி வீரர்களான பேட்ச் வில்மோர் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் கொண்ட குழு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தனர். அந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலமானது சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் திரும்ப வர இயலாத நிலையில் எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 9 விண்கலம் மூலம் 19/3/2025 அன்று அந்த இருவரும் அதிகாலை 3 மணி அளவில் பூமிக்கு திரும்பினர். உலக காற்று தர அறிக்கை 2024 சுவிட்சர்லாந்தில் உள்ள IQ ஏர் என்ற அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நாடுகளில் சாட், காங்கோ, பங்களாதேஷ், பாகிஸ்தான் வரிசையில் 5வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. 2023 3வது இடத்திலிருந்து தற்போது 5ஆம் இடத்திற்கு வந்துள்ளது. இந்த அறிக்கை பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகளால் இயக்கப்படும் காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்களில் இருந்து தரவை பயன்படுத்துகிறது. இது 138 நாடுகளின் தரவுகளை ஆராய்ந்து இவ்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்வரிசையில் உலகின் மிகவும் மாசுபட்ட 10 நகரங்களில் 6 நகரங்களும் முதல் 20 நகரங்களில் 13 நகரங்களும் இந்தியாவில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. PM யுவா யோஜனாவானது இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. 2016 முதல் 22 இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலத்தில் இளம் மற்றும் வளரும் எழுத்தாளர்களின் பெரிய அளவிலான பங்கேற்புடன் PM யுவா திட்டத்தின் முதல் மற்றும் 2வது பதிப்புகளின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கருத்தில் கொண்டு
PM யுவா 3.0 மார்ச் 11, 2025 அன்று துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாசிப்பு மற்றும் எழுத்து மற்றும் புத்தக கலாச்சாரத்தினை ஊக்குவிப்பதற்காக 30 வயதிற்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதே இந்த மிக பெரும் முன்னெடுப்பின் நோக்கமாகும். ஸ்பேடெக்ஸ் திட்டம் 2025 விண்கலம் இணைப்பு பரிசோதனை ஸ்பேஸ் டோக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். இது 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் சேர்ப்பதற்கும் துண்டிப்பு செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். இத்திட்டத்தின்படி டிசம்பர் 30, 2024 அன்று ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களான STX-1 மற்றும் STX-2 ஆனது விண்ணில் ஏவப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இந்த 2 செயற்கைக்கோளும் வெற்றிகரமாக இஸ்ரோவால் இணைத்து காட்டப்பட்டது. அதேபோல் தற்போது மார்ச் மாதத்தில் அந்த 2 செயற்கைக்கோள்களும் துண்டிப்பு முயற்சியினையும் இஸ்ரோ மிக வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை சந்திக்க வைத்து இணைத்து மற்றும் அகற்றிய திறன்களை கொண்ட 4வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளும் இந்நிகழ்வை வெற்றிகரமாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பு உலகளாவிய பேறுகால தாய்மார்கள் உயிரிழப்பு நெருக்கடியை அறிவித்துள்ளது. இதன் மூலம் 2020ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளும் கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பாக உள்ள தடுக்கக்கூடிய காரணங்களால் சுமார் 800 பெண்கள் உயிரிழந்தனர் என்று சொல்கிறது. இந்த நிலையில் பார்த்தால் ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் ஒரு மரணம் என்பது கணக்கிடப்படுகிறது. அதேபோல் 2020ஆம் ஆண்டில் உலக அளவில் 2,87,000 பேர் மகளிர் பேறுகால உயிரிழப்பு காரணங்களால் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் 2020ஆம் ஆண்டில் உலகளாவிய பேறுகால தாய்மார்கள் உயிரிழப்பு விகிதம் MMR மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ 1,00,000 பிறப்புகளுக்கு 223 உயிரிழப்பாக இருந்தது என்று குறிப்பிடுகிறது. உலகளவில் மிகவும் பெரும்பாலான கர்ப்பம் தொடர்பான தொற்று உயிரிழப்புகளானது பிரசவத்திற்கு பிறகு 42 நாட்கள் வரை நீடிக்கின்ற பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் நிகழ்ந்தன. நிலையான மேம்பாட்டு இலக்குகள் 3.1 என்ற இலக்கானது 2030ஆம் ஆண்டிற்குள் உலகளாவிய MMR விகிதத்தினை 1,00,000 நேரடி பிறப்புகளுக்கு 70க்கும் குறைவாக குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆறு இந்திய தலங்களானது யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய மையத்தினால் இந்திய தற்காலிக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள முதுமால் பெருங்கற்கால நெடுங்கற்கள் மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பண்டேலாக்களின் அரண்மனை கோட்டைகள், சத்தீஸ்கரில் உள்ள கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, மேலும் பல்வேறு மாநிலங்களில் மௌரிய வழித்தடங்களில் உள்ள அசோகரின் கல்வெட்டு தலங்கள், பல்வேறு மாநிலங்களில் உள்ள சௌசத் யோகினி என்ற கோயில்கள் மற்றும் வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள குப்தர் கோயில்கள் ஆகியவை அடங்கும். இவற்றுடன் தற்போது தற்காலிக பட்டியலில் மொத்தம் 62 இந்திய தலங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இந்தியாவிலிருந்து மொத்தம் 43 தலங்கள் யுனெஸ்கோ அமைப்பின் இந்த உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் கலாச்சார பிரிவில் 35, இயற்கை பிரிவில் 7 தலங்களும் மற்றும் கலப்பு பிரிவில் 1 தலமும் உள்ளது. தற்காலிக பட்டியல் என்பது இந்திய மத்திய அரசால் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க கோரி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படும் பட்டியலாகும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவை யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்பது.
புதிய வெளிநாட்டு நிறுவனங்களின் அந்நிய நேரடி முதலீடு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்களுக்கான உலகின் மிக முன்னணி இடமாக துபாய் உள்ளது. இது தொடர்ந்து 4வது ஆண்டாக இவ்வரிசையில் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. துபாயில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கான மிகவும் முக்கிய மூல நாடாக இந்தியா மாறியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் துபாயில் அந்நிய நேரடி முதலீட்டை மேற்கொள்ளும் நாடுகளில் அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய பேரரசு ஆகிய நாடுகளை இந்தியாவானது முந்தி முதலிடத்தில் உள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டில் இந்தியாவின் பங்களிப்பானது 21.5% உள்ளது. ஹாக்கி இந்தியா வருடாந்திர விருதுகள் 2024 வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சிறந்த வீரருக்கான பல்பீர் சிங் சீனியர் விருதானது ஹர்மன்பிரீத் மற்றும் சவீதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் வாழ்நாள் மேஜர் தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருதானது 1975ஆம் ஆண்டில் வெற்றி பெற்ற ஹாக்கி அணிக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் கோல்கீப்பர் ஆஃப் த இயர் பல்ஜித் சிங் விருதானது சவிதா புனியா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 1975ஆம் ஆண்டு ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையில் இந்திய ஹாக்கியில் வெற்றி பெற்றதன் பொன்விழா மற்றும் இந்திய ஹாக்கி அணியின் 100ஆண்டு விழாவும் இத்துடன் கொண்டாடப்பட்டது. மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.